everybody, good evening, welcome to Vedantu. Very good evening to each and one of you. சரியா? So welcome. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? Chapter 9 electrochemistry இருக்கு இல்லையா? அதுல இருக்கிற top important question எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகேவா? Because நம்மளுடைய second midterm எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு. So இந்த second midtermல நம்மளுடைய full effort, full focus போட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த 5 chapters, chapter 5, 9, 10, 13 and then 14 இந்த எல்லா சாப்டரையுமே நம்ம சூப்பரா படிக்க போறோம். ஓகேவா? இதுல எந்தெந்த சாப்டர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போற சாப்டர் 9 and then coming to chapter 13. ஓகேவா? So chapter 13 ல இருந்து ABCD type of conversions public examல கண்டிப்பா கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்டிருக்காங்க. and ABCD type of conversions மட்டும் இல்ல, அதுல இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சாப்டர் 9ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஓகே, இந்த சாப்டர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது நமக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கம்பல்சரியில கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரைட்? சோ எவ்ரிபடி, ஆர் யூ ஆல் ரெடி? கேன் வி ஸ்டார்ட் தி செஷன்? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து எல்லாரும் கொஞ்சம் வந்து படிக்கலாமா வேணாமா, ஒரே மழை பெய்யுதே, குளிர்தே, தூக்கம் வருதே, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரையும் தட்டி எழுப்பணும் இன்னைக்கு. சோ தட் இன்னைக்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சாப்டர்ல இருந்து வாட் ஆர் ஆல் த பாசிபிள் क्वेश्चंसோ எல்லாத்தையுமே அடுத்த 1 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இந்த சாப்டர் புரியாம படிக்காம நம்ம வந்து படிக்க முடியாது. சோ இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் நான் சாப்டர் 13 ஸ்டார்ட் பண்ண போறேன். சாப்டர் 13 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்டர் 9 கம்ப்ளீட்டா முடிக்கணும். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி கூட நம்ம படிக்க வேண்டாம், நீங்க பார்த்துப்பீங்க, அது ரொம்ப ஈஸி. நான் நோட்ஸ் கொடுத்துட்டா நீங்களே படிச்சுக்கலாம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி கூட. ஆனா சாப்டர் 9ம் 13ம் நீங்க கண்டிப்பா கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஆர் யூ ஆல் கிளியர்? ஓகேப்பா. சோ கேன் வி ஸ்டார்ட்? Everybody smash the like button. யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாருமே லைக் போட்டாச்சா? லைக் போட்டாச்சா? சூப்பர். சோ இன்னைக்கு என்ன அஜெண்டா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த கிளாஸ், இந்த செஷன் ரொம்ப இன்டென்ஸா இருக்க போகுது. ஓகேவா? சோ இப்போ இந்த சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நான் இப்போ வாசிக்க போற ஒரு क्वेश्चनும் நீங்க நோட்ல எழுதிக்க போறீங்க. Not only for your second midterm exam, today we are going to prepare for your public examination. You all know, ஒரு நல்ல காலேஜ், நல்ல கட் ஆஃப் நம்ம வாங்கணும், நல்ல கோர்ஸ் வேணும்னா 199 கட் ஆஃப் நம்மளுடைய ஆம்பிஷன் இல்லையா? சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா क्वेश्चनையும் சூப்பரா படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் நம்ம சம ஃபோக்கஸோட படிக்க போறோம். ஓகேவா? சோ சாப்டர் 9 இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா these are all from chapter 9. ஓகேவா? இது எல்லாமே chapter 9ல இருக்கக்கூடிய ஒரு questions தான். எல்லாரும் நோட் டவுன் பண்ணிக்கிறீங்களா? சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Why does conductivity of a solution decreases on dilution of a solution? சூப்பர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இப்போ நான் சொல்ல போற क्वेश्चनலாம் ஒன்னு கூட மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படிங்கற क्वेश्चंस. ஓகே? அடுத்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்கலாம், இல்லனா மோலார் கண்டக்டன்ஸும் கேட்கலாம். ஓகே? ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆர் மோலார் கண்டக்டன்ஸ், இதெல்லாம் புக் இன்சைட் क्वेश्चंस. ஸ்டேட் Kohlrausch law, அது கூடவே சேர்ந்து applications of Kohlrausch lawவும் படிச்சுக்கோங்க. application of Kohlrausch law. and இந்த சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் கம்பல்சரியில கேட்க போறாங்க. இப்போவே சொல்லிட்டேன், இந்த சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் கம்பல்சரியில கேட்க போறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம டிசிக்கு பதிலா ஏசி கரண்ட் யூஸ் பண்றோம் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ்ல? factors affecting electrolytic conductance, super important. Faraday's first law and second law, இத தனித்தனியா கேக்குறாங்கன்னா either 2 mark or 3 mark questionல கேட்பாங்க. இது ரெண்டையும் சேர்த்து combine பண்ணி Faraday's first law and second law நமக்கு எதுல கேட்கலாம்? 5 mark questionல கேட்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த questionல எதுவுமே 5 mark question கிடையாது, எல்லாமே 2-3 mark question தான். ஆனா Faraday first lawவும் second lawவும் சேர்த்து 5 mark, direct 5 markல கேட்பாங்க. Anode and cathode na என்ன? It is a 3 mark question. book backல first questionே இருக்கு. Standard hydrogen electrode She அப்படினா என்னது? Okay, it is a book inside question. Nernst equation இல்லாத question paper இருக்கவே இருக்காது. உங்களுடைய second midtermல கண்டிப்பா இந்த 5 mark question கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா இருக்கும். because previous year எல்லா
செகண்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பரே நான் எடுத்து பார்த்துட்டேன். நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லாம ஒரு क्वेश्चन இல்லவே இல்ல. புரிஞ்சுதா? சோ நீங்க எதை படிக்கிறீங்களோ படிக்கலையோ இந்த சாப்டருடைய புக் பேக் क्वेश्चन நான் ரெக்கார்டடா உங்களுக்கு கொடுக்க போறேன். சரியா? 6:30க்கு இந்த சாப்டருடைய ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? இப்போ இதுல இருக்கிற இந்த 10 இம்பார்ட்டன்ட் क्वेश्चनமே நான் சூப்பரா சொல்லி தர போறேன் இந்த next 1 hour. How many of you are ready to learn with me? Put a fire in the chat section. How many of you are ready to listen? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? Put a fire in the chat. ஹாய் உஷா, கண்டிப்பா உஷா, லைக் அதே தான் நம்ம கான்செப்டை வந்து என்ன பண்றோம், நம்ம क्वेश्चन அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல படிக்கிறோம். ஓகே பாப்பா? ஸோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन லைவ்ல சொல்லி கொடுத்துருவேன். புக் பேக் क्वेश्चन எல்லாத்தையுமே வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ தட் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. புரிஞ்சுதா? கிளியர்? த சேம் ஒன்லி. சூப்பர். ஃபயர் போட்டாச்சா? ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே? ஸோ இந்த வீடியோ, இந்த லைவ் செஷன் டில் எண்ட் யூ ஹாவ் டு பி தேர். கடைசி வரைக்கும் இருந்து நீங்க படிக்க போறீங்க. அப்போதான் இந்த 10 क्वेश्चनும் அடுத்த 1 hourல நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு ஐ நீட் யுவர் கோஆபரேஷன். லைவ் கிளாஸ்ல நடுவுல எனக்கு அன்வான்டட் டாக்ஸ் வரக்கூடாது. அண்ட் நான் நடத்துறதை தாண்டி மற்ற சாப்டர்ல இருந்து டவுட் வரக்கூடாது. நீங்க உங்க ஸ்கூல்ல எந்த அளவுக்கு இன்டென்ஸா சீரியஸா கிளாஸ் கவனிப்பீங்களோ இங்க நம்ம ஜாலியா ஃபன்னா ஆனா செம சீரியஸா படிக்க போறோம். ஓகே? ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான். மார்க் கம்மியானா கதை காலி. உங்களோட பெஸ்ட் காலேஜ், பிடிச்ச காலேஜ் நீங்க போக முடியாது. ஸோ ஒரு 1 hour உங்களால இன்டென்ஸா சீரியஸா அடுத்த 1 hour ஃபோக்கஸ்டா படிக்க முடியுதா அப்படின்னு உங்களுக்கே நீங்க ஒரு சேலஞ்சா வச்சுக்கோங்க. டேக் அ பென் அண்ட் பேப்பர். இந்த 10 क्वेश्चனை மட்டும் எழுதிக்கோங்க. நான் ஒண்ணா நடத்துறப்போ ஆன்சர் எழுத வேண்டாம். நான் உங்களுக்கு நோட்ஸ் தருவேன். ஓகேவா? கேன் வி ஸ்டார்ட்? ஓகேப்பா, சூப்பர். So இப்போ we are going to start with the most important, நிச்சயமா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 5 mark question. Okay? 5 mark question. ஓகேவா? So let's start. Nernst equation அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? Nernst equation. Nernst equation அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு தியரி பார்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். because that carries 1 mark. அதுக்கு வந்து 1 mark உங்களுக்கு உண்டு. Nernst equation is one in which it relates the cell potential and concentration of the species involved. Okay? So cell potentialயும் concentrationயும் relate பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த Nernst equation எடுத்துக்கிறோம். இந்த Nernst equation உருவாச்சு. Okay? So இந்த cell potential அப்படிங்கிறது என்னது? E0 of the cell. இந்த செல் பொட்டன்ஷியலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? E or E0 அப்படின்னு சொல்றோம். இந்த கான்சென்ட்ரேஷன் தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அதெல்லாம். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்றது தான் இந்த Nernst equation. எல்லாரும் ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் மட்டும் பண்ணுங்க. சரியா? எல்லாரும் ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. nobody will take notes. உங்க பிரெயின்ல நோட்ஸ் எடுங்க, கையில பேப்பர்ல எழுதாத. क्वेश्चन மட்டும் எழுதிக்கோ. ஓகே? கண்டிப்பா இந்த 5 marks வரும். involved in a electrochemical reaction. so ஒரு electrochemical reactionல நம்ம செல் பொட்டன்ஷியல் and then concentration-ஐ ரிலேட் பண்றது தான் இந்த Nernst equation. ஓகே? so இப்போ நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்றோம். XA plus YB giving LC plus MD. ஓகே? இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன். I'm going to teach dead slow. இந்த ஒரு क्वेश्चन நான் செம்ம ஸ்லோவா சொல்லி தர போறேன் so that you will not forget it till your public exam. See, A plus B, these are all the reactants. A plus B தான் reactant. இது ரெண்டும் react ஆகி நமக்கு என்ன தருது? C plus D. We are getting the product. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல அந்த stoichiometric coefficients எழுதுறோம். அந்த coefficients தான் X, Y, L, M. ஓகே? அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் x, y, l, m. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுத போற ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே? I am not going to get distracted by seeing the chats. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பாருங்க, கவனிச்சுக்கோங்க. இதே ஈக்குவேஷன்ஸ்லாம் இதே தானே நீங்களும் எழுத போறீங்க, கவனிச்சுக்கோங்க. ஓகே? அடுத்து பாருங்க, நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரியாக்ஷன் கோஷியன்ட் எழுதுறோம். போன சாப்டர் அயானிக் ஈக்குலிபிரியம்ல நம்ம இதை படிச்சிருப்போம். 11th ஸ்டாண்டர்ட்ல கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் நம்ம படிச்சிருப்போம். ஃபார் நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல இந்த ரியாக்ஷன் கோஷியன்ட் எப்படி எழுதுவோம்? லெட் மீ ரைட் த ரியாக்ஷன் அகெயின்.
Okay, so let me write the reaction again so that you will understand. இப்போ நான் அந்த reaction-ஐ திருப்பி எழுதுறேன். A plus B which is giving me C plus D. இது வந்து என்னது ஒரு reversible reaction. இதுல X, Y and then L, M இருக்கா? Okay, so நான் இதுக்கு reaction quotient Q எழுத போறேன். எப்படி எழுதுவோம்? Product concentration by reactant concentration. புரிஞ்சுதா? Product உடைய concentrationல என்ன இருக்கு? CD இருக்கா? Product concentration by reactant concentration. நல்லா கவனி. So productல என்ன இருக்கு? C இருக்கு. And then reactantல என்ன இருக்கு? D இருக்கு. Sorry, productல C இருக்கு, D இருக்கு. Divided by reactant. Right side divided by left side. சரியா? Product by reactant. எழுதிட்டேன்பா. A, B. கண்டிப்பா square bracket தான் போடணும். ஏன்னா அதுதான் represents the concentration. இப்போ இந்த stoichiometric coefficients எல்லாம் என்ன பண்ணுவேன்? பவர்ல எழுதிடுவேன். Stoichiometric coefficients I will write it in the power. So see here, C க்கு முன்னாடி L இருக்கு. So C power L, D power M, A க்கு முன்னாடி X இருக்கு. அப்ப A power X, B க்கு முன்னாடி Y இருக்கு. அப்ப B power Y. Step 2 clear-ஆ? எனக்கு clear அப்படிங்கறத தாண்டி chatல எதுவுமே வரக்கூடாது. I am not going to answer for what is redox reaction or schedule. இதெல்லாம் அப்பார்ட் தான். இப்போ நான் பப்ளிக் எக்ஸாம்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸா இருக்கவங்க மட்டும் கிளாஸ் கவனிங்க பயங்கரமா. Who all want to score 200 cut off? You all listen here. Are you clear? Clear-ஆ? இந்த ஸ்டெப் clear-ஆ? This is your first step. Second step la the reaction quotient is given by product concentration divided by the reactant concentration. Okay ma? So இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா அந்த Gibbs free energy எடுத்துக்கிறோம். So delta G which is equal to delta G naught plus RT ln Q. என் கூடவே சேர்ந்து படி. என்ன எழுதுறோம்? delta G அதுதான் Gibbs free energy. Gibbs free energy delta naught அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம்? 0 அப்படினு இருந்தாலே it is the standard conditions அப்படினு அர்த்தம். மேல not இருந்தா standard conditions னு அர்த்தம். So delta G naught plus RT ln Q. RT ln Q. thermodynamicsல நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இத நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டெல்டா G க்கு என்ன வரும்? அதாவது இதே ரியாக்ஷன்ல இங்க கிளியரா பாரு. இதை எழுதிட்டேன் இல்லையா? இது எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? இப்போ இந்த டெல்டா G க்கு என்ன வரும்? டெல்டா G naught க்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டெப்ல எழுத போறோம். ஓகே? சோ டெல்டா G will be given by minus NFE. சோ இந்த Gibbs free energy உடைய ஃபார்முலா என்னது அப்படினா minus NFE. minus NFE cell. ஓகேவா? அப்ப டெல்டா G naught னா அதேதான் NFE E naught ன்னு வரும். அவ்வளவுதான். So minus NFE naught. இது வரைக்கும் clear-ஆ? So பாரு, first step la we are writing the reaction. Second step la reaction quotient எழுதிக்கிறோம். Product concentration by reactant concentration. இந்த stoichiometric coefficients எல்லாத்தையும் தூக்கி பவர்ல போட்டுக்கிறோம். Third step என்ன பண்றோம் நம்ம? We are writing delta G which is equal to delta G naught plus RT ln Q. Okay, அடுத்த ஸ்டெப்ல delta G னா என்ன? minus NF E cell. delta G naught னா minus NF E naught cell. இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, நம்ம அங்க என்ன எழுதினோம்? delta G இது என்ன எரேஸ் பண்ண முடியாதா? wait a minute. Yeah, so delta G which is equal to delta G naught plus RT ln Q. இதானே பார்த்தோம்? Yes. So இதுல நான் வந்து என்ன பண்றேன்? plus RT ln Q. இதுல நான் என்ன பண்றேன்? delta G க்கு minus NF E cell substitute பண்ணிக்கிறேன். delta G naught க்கு minus NF E naught cell substitute பண்ணிக்கிறேன். plus RT ln Q. reaction quotient தான் first கண்டுபிடிச்சோமே. product concentration by reactant concentration first stepல போட்டோமே. அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். இது வரைக்கும் clear-ஆ? I am going to teach very dead slow தான். ஏன்னா public exam வரைக்கும் important. அது formula பா. N னா what is N? number of moles. F அப்படிங்கிறது Faraday. ஓகே, E தான் நம்மளுடைய electro potential, cell potential. ஓகேவா ஆதித்யா? இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? எனக்கு
எனக்கு வந்து என்ன பிடிக்கலனா இந்த மைனஸ் NF பிடிக்கல ஓகே சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மைனஸ் NF கேன்சல் பண்றதுக்காக I am going to divide the whole equation by minus NF இந்த whole equation நான் என்ன பண்ண போறேன் minus NF ஆல டிவைட் பண்ண போறேன் தோ பார் minus NF ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும் minus NF ஆல டிவைட் பண்ணா என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் minus NF NF கேன்சல் ஆயிடும் இங்க minus NF ஆல டிவைட் பண்ணா என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இங்க minus NF அப்படியே இருக்கும் இல்லையா அதுதான் இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா minus NF கேன்சல் ஆயிடுச்சுனா E செல் மட்டும் தான் இருக்கும் இங்க E0 ஆஃப் செல் மட்டும் தான் இருக்கும் minus RT by NF ln அப்படியே எழுதிருக்கேன் புரிஞ்சுதா அடுத்த ஸ்டெப்ல NF ஆல டிவைட் பண்ணிருக்கேன் are you clear NF ஆல NF ஆல டிவைட் பண்ணிருக்கேன் ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த ln இருக்குல இந்த ln இந்த lnக்கு பதிலா நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படினா which is given by -2.303 which is given by -2.303 log -2.303 log தான் ln ஓகே அப்ப நான் அந்த lnக்கு பதிலா என்ன எழுதிப்பேன் -2.303 ன்னு எழுதிப்பேன் lnக்கு பதிலா -2.303 எழுதிப்பேன் அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன்னா இந்த r உடைய வேல்யூ gas constant உடைய வேல்யூ என்னது r தான் gas constant அந்த gas constant உடைய வேல்யூவை எழுதிக்கிறேன் which is given by 8.314 தோ பார் r உடைய வேல்யூ எழுதிட்டேன் 8.314 டெம்பரேச்சர் என்னது temperature standard conditionsல நம்ம வந்து எடுத்துக்கிறோம் which is given by 298 Kelvin which is given by 298 அடுத்து Faraday 1 Faraday is given by what 1 Faraday is given by 98,500 coulomb இல்லையா so Faraday உடைய வேல்யூ 98,500 coulomb so நான் இந்த Faradayக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சரியா இப்போ சம ஈஸி நான் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா I get the value 0.0591 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் 0.0591 அவ்வளவுதான்ப்பா you got the answer okay நான் ஒரு வாட்டி ரீகால் பண்றேன் அப்புறம் என்ன தெரியுமா the fun part is we are going to write a test also இப்போவே யாரெல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ பேப்பர் எடுத்து எழுதுங்க யாருக்கெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லையோ என்ன பண்ணுங்க ஏன் கூட சேர்ந்து சாட்ல ஆன்சர் போட போறீங்க சரியா ஓகே சூப்பர் ஸோ இப்போ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு லைன் எழுதிடுவீங்கப்பா நம்ம செல் பொட்டன்ஷியலையும் கான்சென்ட்ரேஷனையும் ரிலேட் பண்ண தான் நெர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறோம் the first step starts here XA plus YB வந்து LC plus MD நமக்கு தருது ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன தருது நமக்கு we are writing the reaction quotient is given by product concentration by reactant concentration and the coefficient எல்லாம் தூக்கி பவர்ல போடுறோம் delta G is given by delta G0 plus RT delta G is given by delta G0 plus RT ln Q ஓகேவா சூப்பர் சோ இப்போ பாத்தீங்க அப்படினா இத நம்ம எழுதின உடனே delta G க்கு -NF E செல் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் delta G0 க்கு -NF E0 செல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஓகே சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் இந்த G இருக்க வேண்டிய இடத்துல G0 இருக்க வேண்டிய இடத்துல எழுதிடுறோம் okay so in the next step we are dividing by -NF cancel ஆயிடுச்சுனா இங்க sign மாறி NF ன்னு வரும் கரெக்ட்டா இந்த ஸ்டெப் கரெக்ட்டா சூப்பர் இப்போ next stepல என்ன பண்றோம் அப்படினா we are adding ln க்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்றோம் E0 cell minus 2.303 log okay so I don't think it is minus 2.303 ln which is given by 2.303 log so 2.303 log 2.303 log அப்படினு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா சோ அப்ப அடுத்த ஸ்டெப்ல r உடைய வேல்யூ 8.314 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் டெம்பரேச்சருக்கு 298 கெல்வின் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 98500 ஃபாரன்ஹீட் போட்டு கூலும் போட்டுக்கறோம் we are getting this value so இதுதான் ஃபைனல் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் do you get it do you understand ma'am 4 equation ன்றதுல போட்டோமே why ma'am 5 புரியல okay so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் first ஃப்ரெஷ்ஷா எழுத போறோம் are you all ready test எழுத ரெடியா ஏன் கூட ரெடியா put a fire in the chat okay
சூப்பர். ஆமா 96500 நம்ம என்ன பண்றோம் 96000 அது கொஞ்சம் வேல்யூஸ் வரும் இல்லையா அதனால 98500 அப்படி போட்டுக்கிறோம் சரியா எஸ் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் we are writing a reaction XA plus YB is given by LC plus MD okay LC plus MD now I am going to write என்ன எழுத போறேன் எனக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் வரணும் ஓகேவா yes Musha you can put 96500 yes it is correct தான் okay so நம்ம என்ன பண்றோம் இப்போ Q value எழுதிக்கிறோம் reaction quotient is given by நம்மளுடைய product உடைய concentration powerல அதுடைய coefficients எல்லாம் எழுதிடுவோம் divided by reactant உடைய concentration powerல அதுடைய coefficients எல்லாத்தையும் எழுதிடுறோம் ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் delta G which is given by என்ன வரும் tell me delta G which is given by delta G naught என்ன வரும் மறந்துட்டேன் என்ன வரும் let me know in the chat delta G is given by delta G naught minus no minus வருமா what we'll write plus தான் இந்த இடத்துல plus தான் delta G naught plus RT ln Q இந்த இடத்துல தான் அடுத்த ஸ்டெப்ல தான் மைனஸ் வரும் சரியா delta G naught plus RT ln Q ஓகேவா சோ இப்போதான் நம்ம என்ன பண்றோம் delta G க்கு minus NF E cell அப்படின்னு எழுதிக்கிறோம் delta G naught க்கு minus NF E naught cell அப்படின்னு எழுதிக்கிறோம் plus RT ln Q இருக்கிற வேல்யூல தான் நம்ம என்ன பண்றோம் C to the power L D to the power M divided by A to the power X and then B to the power Y அப்படின்னு எழுதிக்கிறோம் புரிஞ்சுதா are you clear super okay so இது வரைக்கும் எழுதிட்டோம் சரியா சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் we are dividing by minus NF minus NF ஆல divide பண்றோம் அப்ப இங்க இருக்கிற minus NF போய்டும் E cell மட்டும் தான் இருக்கும் E cell மட்டும் தான் இருக்கும் இங்கேயும் minus NF போய்டும் வெறும் E naught of cell மட்டும் தான் இருக்கும் ஓகே இந்த இடத்துல மைனஸ் என்னவாயிடும் பிளஸ் என்னவாயிடும் மைனஸா மாறிடும் மைனஸ் RT by NF ln இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் C to the power L நான் இத அப்படியே இப்படி போட்டுக்கிறேன் டிட்டோ போட்டுக்கிறேன் சரியா இந்த வேல்யூ அப்படியே இருக்கும் இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா are you all clear okay super so இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சரியா so இப்போ என்ன பண்றோம் there we have took this E cell so this E cell which is equal to E naught of cell minus RT by NF இந்த ln க்கு பதிலா தான் log 2.303 கொண்டு வரோம் இல்லையா சோ நம்ம என்ன பண்றோம் 2.303 ஃபர்ஸ்ட் எழுதிறோம் 2.303 RT by NF log அந்த வேல்யூ அப்படியே எழுதிறோம் இந்த C D by AB அந்த வேல்யூவை அப்படியே எழுதிறோம் அடுத்த ஸ்டெப்ல பாருங்க E cell which is equal to E naught of cell minus 2.303 into இதோடயே முடிஞ்சிச்சு சரியா பட் ஸ்டில் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் எழுதி ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதினாதான் you will get the mark புரிஞ்சுதா எஸ் சோ இப்போ R க்கு என்ன வேல்யூ வரும் கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ it is 8.314 very good 8.314 temperature 298 Kelvin divided by N into 96500 coulomb okay va and then log those value will come okay and varum though in the CD by AB varum அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் E cell is given by E naught of cell minus 0.0591 சரியா 0.0591 இதெல்லாம் அங்க போய் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க டைம் ஆகும் so remember that value okay 0.0591 divided by n and then log of those value will be your answer okay அதுதான் உங்களுடைய ஆன்சர் புரிஞ்சுதா are you all clear easy தான் இல்லையா you can easily score 5 mark right யாரெல்லாம் இப்போ இத படிச்சு 5 மார்க் வாங்கிடுவீங்க ஸ்பைடி நான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் 4th ஈக்குவேஷன் வரைக்கும் போறாது you are telling இது வரைக்கும் போறோம்னு சொல்றீங்க இல்லையா you need to write this also இது வரைக்கும் எழுதினாதான் you will get full 5 marks
யாரெல்லாம் இந்த 5 மார்க்ஸ் வாங்கிடுவீங்க இந்த கொஸ்டின் வந்தா? 5 அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். 5 அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஆர் யூ கிளியர் வித் திஸ்? 11th வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்க்கு 6:30க்கு லைவ் இருக்கு, 7:30க்கு இப்போ ஒரு வீடியோ பிரீமியர் ஆயிட்டு இருக்கு பாருங்க, என்னுடைய வீடியோ தான். கண்டிப்பா நிர்மலா, I'll do that. ஓகே, 5 மார்க் வாங்கிடலாமா? சூப்பர், பக்கா. அடுத்த கொஸ்டின் போலாம், டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க்னால நம்ம ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததெல்லாம் நான் ஜெட் ஸ்பீட்ல போறேன். என் ஸ்பீடு கூட நீங்களும் டிராவல் பண்ணி வரணும். ஓகே, சூப்பர். எவ்ரிபடி with full focus listen. okay, இதுக்கப்புறம் எல்லாமே 2-3 மார்க் क्वेश्चन தான், சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். write a note on sacrificial potential protection. sacrifice னா என்னது? sacrifice நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க இல்லையா, உனக்காக நான் எவ்வளவு sacrifice பண்ணியிருக்கேன் தெரியுமா, காலையில இருந்து கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேற ஒன்னு வந்து அஃபெக்ட் ஆகும். நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம அப்பா அம்மா எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் கரோட் ஆகுது, விச் இஸ் ரஸ்ட் ஆகுது. சரியா, ஒரு மெட்டல் துருப்பிடிக்காம இருக்க வேற ஒரு மெட்டல் அது மேல நம்ம கோட் பண்றோம், அது துருப்பிடிச்சிருது. புரிஞ்சுதாப்பா? அது துருப்பிடிச்சிருது, அவ்வளவுதான். Girl, I'm not going to teach 4th lesson. It is not for the second midterm examination. midterm முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் டீச் பண்ணுவேன். Do not spam in the chat. Okay? Yes. Unlike galvanizing, the entire surface of the metal to be protected need not be covered with a protecting metal. இப்போ இதெல்லாம் கூட வேண்டாம், sacrificial இதெல்லாம் கூட வேண்டாம், first point வேண்டாம். Come to the second point. okay, இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். metals such as magnesium, zinc, இதுதான் important. நான் இப்ப கீவேர்ட் எல்லாம் அண்டர்லைன் பண்றேன், கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்றேன். everybody note it down. Metals such as magnesium, zinc, which is corroded more easily than iron. Okay, iron விட magnesium, zinc எல்லாம் ஈஸியா corrode ஆயிடும். Can be used as sacrificial anode and iron material as cathode. புரிஞ்சுதா? So நமக்கு இந்த magnesium, zinc, ஓகேவா, இந்த மெக்னீசியமும் ஜிங்க்கும் அயனை விட ஈஸியா கரோட் ஆயிடும். ஸோ நம்ம இதை என்னவா யூஸ் பண்றோம்? யூ ஆர் கோயிங் டு ரிமெம்பர் தீஸ் ஆஸ் அம்மா தான் சாக்ரிஃபைஸ் நிறைய பண்றாங்க அப்படின்னா வச்சுக்கோ. ஸோ ஆனோட் தே ஆக்ட் ஆஸ் ஆனோட். யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்க? அயனை, இரும்பு தான் துருப்பிடிக்காம இருக்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அயன் வந்து என்னவா இருக்கு? கேத்தோடா இருக்கு. கேத்தோடா இருக்கு. சரியா? so that iron is protected but magnesium and zinc வந்து கரோட் ஆகுது. இதுக்கு பேர் தான் sacrificial potential. புரிஞ்சுதா? so ரெண்டு பாயிண்ட் தான். everybody listen here. செகண்ட் midterm முடிச்சிட்டு டீச் பண்ணுவேன். girl listen, public examக்கு இந்த சாப்டர் இருக்கு. this session is going to be dead serious. don't spam in the chat. okay, புரிஞ்சுதா? don't distract others also. I'm really being very strict. okay, so நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா metals like magnesium, zinc இருக்கு இல்லையா? so இந்த magnesium, zinc இது எல்லாமே அயனை விட ரொம்ப ஈஸியா கரோட் ஆயிடும். ஸோ இந்த மெக்னீசியம் ஜிங்க்லாம் நம்ம என்ன பண்றோம்? அம்மா, ஏ ஃபார் ஆனோடா எடுத்துக்கிறோம். they are acting as anode. யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்க? ஜிங்கை தான் கரோட் ஆகாம இருக்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ ஜிங்க் இஸ் ஆக்டிங் as the cathode. ஸோ என்ன ஆகுது? இந்த மெக்னீசியமும் ஜிங்கும் ஈஸியா கரோட் ஆயிடுது, நம்ம அயனை பாதுகாக்குது. இதுதான் சாக்ரிஃபிஷியல். ஆர் யூ கிளியர்? எனக்கு கிளியர் அப்படிங்கறத மட்டும் தான் கமெண்ட்ல வரணும். ஓகே, புரியலனா நாட் கிளியர்னு வரலாம். சரியா? பட் அதை தாண்டி அதர் டாக்ஸ் வேண்டாம். மேம் ஆனோடுன்னு சொல்றீங்க, கேத்தோடுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஸோ ஆனோட், நான் பாருங்க எதையோ தொட்டுறேன். எஸ், ஸோ ஆனோட் கேத்தோட் அப்படின்னா என்ன? சி, இது வந்து கேல்வானிக் செல்லில் அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓகே, நம்ம ஜென்ரலா கேட்டயான்னா பாசிட்டிவ், கேத்தோட்னா நெகட்டிவ் அப்படி படிச்சிருப்போம் இல்லையா? அது இங்கே கிடையாது. கேல்வானிக் செல்லுல ஆப்போசிட்டா வரும். சரியா? கிளியரா இங்க பாருங்க. ஆனோட் இஸ் த எலக்ட்ரோட். இந்த ஆனோட் கேத்தோட்லாம் என்னப்பா அப்படின்னு யாரா கேட்ட என்ன சொல்லுங்க? அது ஒரு எலக்ட்ரோடுப்பா. ஓகே, அது ஜஸ்ட் ஒரு ஒயர். அது வந்து ஒரு ஒயர். என்ன ஒயர்? சார்ஜ் இருக்கிற ஒரு ஒயர். ஓகே, இட் ஹாஸ் சம் சார்ஜ்.
ஓகேவா? ஸோ ஆனோட் இஸ் த எலக்ட்ரோட், அதே மாதிரி cathode is the electrode. என்ன electrode? Anode is the electrode at which oxidation occurs. Anodeல தான் oxidation நடக்கும். புரிஞ்சுதா? நான் கடைசியா திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் நாட் கிளியரோ நான் கண்டிப்பா திருப்பி ரிவைஸ் பண்ணுவேன். ஆனா ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணணும். இங்க சாட்டே பார்க்காம லிசன் பண்ணு உஷா. ஓகே, அதர்ஸ் ஆல்சோ ராக்கிங், யூ ஆர் ஆல்சோ. ஓகே, லிசன் பண்ணு. இந்த क्वेश्चन லிசன் பண்ணிப்போ. ஆனோட் வந்து ஒரு எலக்ட்ரோட், அது என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். ஆனோட் ஆக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோ. ஆனோட் ஆக்சிடேஷன். ஓகே, கேத்தோட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ரெட் கேட் ஞாபகம் வச்சுக்கோ, ரெட் கலர் கேட், ரெட் கேட் ஞாபகம் வச்சுக்கோ. கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும், ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ it sends electrons into the outer circuit. It sends electron. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே ஆக்சிடேஷன், லியோ படிச்சிருக்கோம் இல்லையா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் ஆக்சிடேஷன். ஸோ இது வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். இட் சென்ஸ் எலக்ட்ரான். இங்க பாருங்க, இட் ரிசீவ்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் சர்க்கியூட். இது எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிக்கும், இது எலக்ட்ரானை சென்ட் பண்ணும். செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? and it is shown minus sign in the cell diagram. செல் டயக்ராம்ல நம்ம இதை நெகட்டிவ் சிம்பிளா சொல்லியிருப்போம். ஆனோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம், கேத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்போம். கேத்தோட பாசிட்டிவா ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். சரியா? எவ்ரிபடி லிசன் ஹியர் ப்ராப்பர்லி. ஆனோட், கேத்தோட் இது எல்லாமே ஒரு எலக்ட்ரோட். ஓகேவா? ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். ஒரே சவுண்டா வருது இல்லையா? மறந்துடாத. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ஆனோட் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும் டு தி அவுட்டர் சர்க்கியூட். ஆக்சிடேஷனாலே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா? எலக்ட்ரானை கொடுக்கும். ஆனோட் இட் சென்ஸ் எலக்ட்ரான் டு தி அவுட்டர் சர்க்கியூட், பட் கேத்தோட் இட் ரிசீவ்ஸ் electron from the outer circuit. clear? ஆனோட நெகட்டிவ் சைன் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கேத்தோட பாசிட்டிவ் சைன் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் மாதிரி எழுத வேண்டாம், ஏன்னா அவங்க டிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. நீ படிக்கிறத டிஃபரன்ஸ் மாதிரி படி, ஆனா எழுதுறப்போ டிஃபரன்ஸ் மாதிரி போடாத. ஓகே, தீப்தி அண்ட் அதர்ஸ் நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. வெரி சாரி, வில் ட்ரை டு இன்க்ளூட் ஃபார் தமிழ் மீடியம்ஸ் ஆல்சோ. பட் இப்போதைக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வாட் எவர் யூ சர்ச் இன் யூடியூப் add the term தமிழ் மீடியம். when you want, உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னு வச்சுக்கோங்களேன், 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிங்கன்னா தமிழ் மீடியம் அப்படின்னு சர்ச் டேர்மில் போடுங்க. 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் மீடியம், 11th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் மீடியம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெலவெண்ட் கண்டென்ட் உங்களை வந்து சேரும். கரெக்டாக சர்ச் பண்ணு, நல்ல கண்டென்ட் இருக்கு, உன்னை வந்து அது ரீச் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ கரெக்டாக பாருங்க. ஆனோடில் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ரெண்டுமே ஒரு எலக்ட்ரோட். ஆனோடு நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோட் பாசிட்டிவ் சார்ஜ். ஆனோடு அவுட்டர் சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரான் கொடுக்கும், கேத்தோட் எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஓகே, கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? கிளியர்? 5 மினிட்ஸ்ல ஒரு क्वेश्चन முடிக்கிறோம். 5 நிமிஷம் தான் ஒரு क्वेश्चनக்கு. ஆர் யூ இன் தி மாரத்தான்? ஆர் யூ இன் தி மாரத்தான்? இருக்கீங்களா எல்லாரும்? சூப்பர். ஓகே, so why does conductivity of a solution decreases on dilution of the solution? பால் இருக்கு இல்லையா, மில்க், நான் மில்க்ல நிறைய தண்ணி ஊத்துறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைல்யூட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் அதை டைல்யூட் பண்றேன்னு அர்த்தம். சக்கரை தண்ணி இருக்கு, அதுல நான் நிறைய தண்ணி ஊத்திட்டே இருக்கேன்னா டைல்யூட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? குளுக்கோஸ் வாட்டர் இருக்கு, நான் அதுல தண்ணி ஆட் பண்ணிட்டே இருக்கேன்னா ஐ எம் டைல்யூட்டிங் இட் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ பாரு, the conductivity of the solution is directly proportional to the number of ions. important. இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கா, சொல்யூஷன்ல என்ன இருக்கும்? அயான்ஸ் இருக்கும். அயான்ஸ், குளுக்கோஸ் வந்து மாலிக்யூல், அந்த மாலிக்யூல் பிரிஞ்சா அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உப்பு தண்ணி எடுத்துக்கோயேன், NaCl எடுத்துக்கோ, Na+Cl- சோடியம் அயான் குளோரைடு அயான்ஸா இருக்கும் இல்லையா? நான் இந்த NaCl உடைய கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னது? இதோடைய கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த கண்டக்டிவிட்டி. லிசன், இந்த क्वेश्चन செம்ம இம்பார்ட்டன்ட். இதோடைய கண்டக்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் அயான்ஸ். நம்பர் ஆஃப் அயான்ஸ். இதோ பாரு, நிறைய அயான்ஸ் இருந்தா அஃப்கோர்ஸ் நிறைய பாசிட்டிவ் அயான் இருக்குன்னா நிறைய நெகட்டிவ் அயானும் இருக்கும், எலக்ட்ரானும் நிறைய இருக்கும். அப்போ
கண்டக்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். அயான்ஸ் நிறைய இருந்தா கண்டக்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். Do you agree? So the conductivity of a solution is directly proportional to the number of ions present. Number of ions present. Are you clear with this? Tell me honestly. So conductivity வந்து number of ions க்கு directly proportional-ஆ இருக்கும். Okay. வெயிட் பண்ணுங்க, ரொம்ப நேரமா கேக்குறீங்களா? அகிலேஷ் எப்போ வீடியோ போடுவீங்க? யாருக்கு கேக்குறீங்க? 11th-கா? வீடியோ போட்டாச்சுப்பா. 7:30க்கு இப்போ உங்களுக்கு வீடியோ வந்திருக்குமே, போய் பாருங்க. வீடியோ செக்ஷன்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. ப்ரீமியர் ஆயிருக்கும் பாருங்க, 9th சாப்டருடைய புக் பேக். ஓகே, present in the unit volume of the solution. Unit volume na 1 liter அப்படின்னு அர்த்தம். 1 literல. ஓகே, on dilution the ion concentration decreases. இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன், இமேஜின் எனக்கு இங்க வந்து 10 குளுக்கோஸ் அயான்ஸ் இருக்கு, இல்ல 10 சோடியம் அயான் 10 குளோரைடு அயான் இருக்குன்னு வச்சுக்கோ. நான் இதுல தண்ணி ஆட் பண்ண இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், இதுல நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. நான் எனக்கு நம்பர் ஆஃப் அயான்ஸ் என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து கம்மி ஆயிடும். பர் யூனிட்டுக்கு நீ மெஷர் பண்ணி பாரு, நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து எனக்கு கம்மி ஆயிடும். ஸோ கண்டக்டிவிட்டியும் கம்மி ஆயிடுது. செம்ம ஈஸியான ஒரு கொஸ்டின். கண்டக்டிவிட்டி நம்பர் ஆஃப் அயான்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, நான் ஒரு சொல்யூஷனை டைல்யூட் பண்றேன்னா கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும், ஸோ கண்டக்டிவிட்டியும் கம்மியாகுது. அவ்வளோதான் ஆன்சர். கிளியர்? Conductivity is directly proportional to the number of ions. So, நான் ஒரு சொல்யூஷனை டைல்யூஷன் பண்றேன்னா கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுது இல்லையா? ஒரு சொல்யூஷனை டைல்யூட் பண்றேன்னா கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுது, ஸோ கண்டக்டிவிட்டியும் கம்மி ஆகுது. Are you clear? Can we go to the next question? Clear? Super. அடுத்த question, State Kohlrausch law. இப்போ எப்படி இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் செம்ம இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன், அந்த மாதிரி இந்த Kohlrausch லாவும் செம இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல ரெண்டு விதம் இருக்கு. ஸ்டேட் Kohlrausch law மட்டும் கொடுத்தாங்கன்னா இதுதான் உங்க ஆன்சர், இது மட்டும் போரும். பட் இதுல how it is useful to determine the molar conductivity of the weak electrolyte at infinite dilution அப்படின்னு ரெண்டு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. Are you listening to the class? Super. So Kohlrausch law அப்படின்னா என்னது? At infinite dilution. At infinite dilution. Law. Lawனா என்னது? விதிக்கப்பட்டது. நீங்க லால போயிட்டு ஓன் வேர்ட்ஸ்ல எல்லாம் எழுதக்கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணு. ஃபைனலா நான் ரிவைஸ் பண்ணுவேன், டோன்ட் டெல் ஒன்ஸ் மோர். ஓகே, நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா ஃபைனலா டைம் இருந்துச்சுன்னா ஐ வில் ரிவைஸ் யூ. அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, அதாவது ஒரு எலக்ட்ரோலைட் எவ்வளோ அதோடைய கரண்ட் கண்டக்டிங் கெப்பாசிட்டியோ அதான் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இதோ பார், இதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் an electrolyte. எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு வந்து ஒரு எலக்ட்ரோலைட். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. இதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை நம்ம இப்படி தான் சிம்பிள்ல எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டு த sum of the limiting molar conductivities of its constituent ions. Simple. NaCl உடைய limiting molar conductivity Na ஓட limiting molar conductivity plus chloride ion உடைய limiting molar conductivity க்கு equal. Easy தான் இல்லையா? Easy இல்லையா? Super. So let me erase and then teach you again. Okay, clear-ஆ பாருங்க. What is this Kohlrausch law? At infinite dilution. ஓகே, நம்ம என்ன பண்றோம், இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல அப்படிதான் ஸ்டார்ட்டே பண்ணணும். இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் an electrolyte, அதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் த electrolyte. ஓகே, which is equal to sum of the limiting molar conductivity of the constituent ions. NaCl உடைய limiting molar conductivity, Na ஓட limiting molar conductivity plus chloride ion உடைய limiting molar conductivity. அவ்வளோதான், simple. Is it clear for you? தருவோம் தனுஷா. Now listen to the class. Okay? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா state Faraday's laws of electrolysis. This is also a 5 mark question. Faraday's lawsல பாத்தீங்க அப்படின்னா first law, second law ன்னு ரெண்டு law இருக்கு. ரெண்டு lawவும் சேர்த்து 5 மார்க்ல கேட்பாங்க. எல்லாரும் லிசன் பண்ண ரெடியா? எல்லாரும் லிசன் பண்ண ரெடியா? சூப்பர். சோ நல்லா கவனிங்க.
the mass of the first law, the mass of the substance M liberated at electrode during an electrolysis is equal to the quantity of charge. ஒன்றும் இல்லைப்பா, நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ நம்ம எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கரண்ட் பாஸ் பண்றேன், ஓகே, which is எலக்ட்ரான் வந்து டிராவல் ஆகுது, எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அப்போ எனக்கு எவ்வளோ என்ன ரியாக்ஷன் நடக்குது? நான் எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணி ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் பண்றது தான் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? கரெக்டா? ஸோ இப்போ இங்கே கிளியரா பாருங்க, the mass of the substance liberated at electrode. அப்போ நமக்கு எலக்ட்ரோட்லேருந்து நமக்கு என்ன ஆகும்? அந்த மெட்டல் வந்து லிபரேட் ஆகும் இல்லையா? ஸோ தட் mass is directly proportional to the charge passed through the cell. mass வந்து charge தான் Q. mass வந்து எதுக்கு proportional இருக்கு? chargeக்கு proportional இருக்கு. Okay, so the mass of the substance liberated at the electrode is directly proportional to the quantity of charge passed through the cell. Quantity of this charge passed through the cell. Okay, so இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த சார்ஜுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? பிசிக்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சார்ஜ் இஸ் given by current into time. Charge is given by current I into time இல்லையா? ஸோ நான் அதை என்ன பண்றேன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q, அதுதானே நம்ம சொல்றோம் Faraday's law மூலமா. அப்போ மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Qக்கு பதிலா என்ன பண்ணலாம்? IT ன்னு எழுதிக்கிறேன். Q ஞாபகம் வச்சுக்கோ, Q is equal to IT ன்னு எழுதிக்கிறேன். இப்போ listen here, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன், அதுதான் Z. ZIT, ZIT ஞாபகம் வச்சுக்கோ. இதை எழுதினாதான் ஒரு மார்க். இந்த டெஃபினிஷனுக்கு ஒரு மார்க்னா இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், 1 மார்க், இதுக்கு 1 மார்க். புரிஞ்சுதா? So mass is directly proportional to Q. Charge, so charge is given by IT, current into time. Okay, so இந்த proportionality symbol remove பண்றதுக்கு Z ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் நான் கொண்டு வரேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? சோ இப்போ இந்த Z அப்படிங்கிறது என்னது? சோ இந்த Z அப்படிங்கிறது தான் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். இந்த Z தான் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். Faraday ஃபர்ஸ்ட் லாவை என் கூட சேர்ந்து படிச்சிட்டீங்களா? ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டாலே எக்ஸாம்ல எழுதிடலாமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். So what is this Faraday's first law? The mass of the substance liberated at electrode. The mass of the substance liberated at electrode is directly proportional to the charge of the current flows. Okay, so it is directly proportional to the charge, அதாவது quantity of charge passed through the cell. Quantity of the charge passed through the cell. இப்போ mass which is directly proportional to Q க்கு பதிலா IT ன்னு போட்டுக்கிறேன், current into time. அப்ப mass equal to இந்த proportionality symbol remove பண்ணிட்டு Z, ZIT, Z அப்படின்னு ஞாபகம். நான் என்ன பண்றேன்? I am just adding a constant Z. அந்த Z தான் என்னது? It is the electrochemical equivalent. அதுதான் electrochemical equivalent. புரிஞ்சுதா? Okay. Second law என்னதுன்னு பார்க்கலாமா? So what is the second law? When the same quantity of charge is passed through the solution of different electrolyte. இப்போ Faraday first lawல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் தான் இருக்கு. பார், ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் தான் இருக்கு. ஓகே, பட் செகண்ட் லால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2-3 எலக்ட்ரோலைட்டிக் செல் இருக்கு. 2-3 எலக்ட்ரோலைட்டிக் செல் இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கு. அப்போ when same quantity of charge is passed through the solution of different electrolyte. இப்போ எனக்கு NaCl வேற ஒரு 3 இருக்குன்னு வெச்சுக்கோ. ஒரு 3 எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எனக்கு இருக்கு. இப்போ அதுல நான் same quantity of charge தான் நான் கொடுக்கிறேன். same quantity of charge தான் கொடுக்கிறேன்னா the amount of substance liberated at respective electrolytes are directly proportional to the electrochemical equivalent. ஒண்ணுமே இல்லப்பா. So மூணுத்துலயுமே நான் சேம் கரண்ட் தான் பாஸ் பண்றேன் அப்படின்னா the amount of substance liberated which is இங்க இருக்கிற mass எதுக்கு directly proportional இருக்கும்னா இந்த செல்லுடைய electrochemical equivalentக்கு directly proportional இருக்கும். இது
இந்த செல்லுக்கு இருக்கிற எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் தேர்ட் செல்லுக்கு இதோடைய எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சரியா? அவ்வளோதான், சிம்பிள். பட் இந்த லாஸ்லாம் இல்லை, நான் இப்போ சொல்லி கொடுத்ததை வச்சு மட்டும் நீ எக்ஸாமில் போய் எழுத முடியாது. நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட நீ 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்த்துடலாம். பட் இந்த லாஸ்லாம் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நீ தனியாக கண்டிப்பாக போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, சூப்பர். செம்ம ஈஸி கொஷின், 2 mark கொஷின் கண்டிப்பாக வரும். விச் இஸ் ஒய் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி யூஸ் பண்ணுறோம் to measure the electrolytic conductance. Conductance ஓ resistance ஓ measure பண்ண நம்ம AC current தான் யூஸ் பண்ணுறோம் DCக்கு பதிலா. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. If we apply DC current, இந்த direct current யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் electrolysis ஆகிடும். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோ. direct current யூஸ் பண்ணோன்னா அந்த 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 electrolytic cell என்ன ஆகிடும்? electrolysis undergo ஆகிடும். அந்த எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷன் எலக்ட்ராலிசிஸ் ஆகிடும். விச் இஸ் பாசிட்டிவ் அயான் தனியாக நெகட்டிவ் அயான் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூஸ் பண்ணுறோம் டு ப்ரிவெண்ட் எலக்ட்ராலிசிஸ். சிம்பிள்ப்பா. ஏன்னா எலக்ட்ராலிசிஸ் நடந்தால் நம்மளால பர்ஃபெக்டான ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் த எலக்ட்ராலிசிஸ் வி கேனாட் ஃபைண்ட் த பர்ஃபெக்ட் வேல்யூ. ஓகே, ஸோ டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடும்? எலக்ட்ராலிசிஸ் ஆகிடும். அதனால ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் தென் வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ மோலார் கண்டக்டிவிட்டினா என்ன? Solutions of different concentrations have different number of electrolytic ions. இல்லையா? So solutions of different concentration. Okay, ஒரு 1 molar solution இருக்கு, 2 molar solution இருக்கு, 3 molar solution இருக்குன்னா அதில் நமக்கு different number of electrolytic ions இருக்குமா இருக்காதா? concentration மாற மாற number of ionsம் என்ன ஆகும்? மாறும் in a given volume of solution, and hence they have different specific conductance. ஸோ அதுக்கு தனித்தனி ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இருக்கும். அதை தான் மோலார் கண்டக்டன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. இப்போது நான் கான்சன்ட்ரேஷன் மாற்ற என்னுடைய கண்டக்டிவிட்டியும் மாறும் இல்லையா? நம்பர் ஆஃப் அயான்ஸும் மாறும் இல்லையா? கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ண நம்பர் ஆஃப் அயான்ஸும் கம்மியாயிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன், சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் நமக்கு டிஃப்ரெண்ட் அயான்ஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோடைய கான்சன்ட்ரேஷனும் நமக்கு மாறும். அதை தான் மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் கோல்ராஷ் லால படித்தோம், லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா? சூப்பர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஃபார்முலா ஆல்சோ. ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கண்டக்டன்ஸ் ஆஃப் வால்யூம் பர் மீட்டர் கியூப். வால்யூம் மீட்டர் கியூப். ஓகே, ஆஃப் எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷன் கண்டெய்னிங். இப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். 1 gram equivalent of electrolyte in a conductivity cell in which 1 gram equivalent of electrolyte இருக்குப்பா. 1 gram equivalent of electrolyte இருக்கு in which the electrodes are 1 meter apart. Okay, so நமக்கு இங்க ஒரு electrolytic cell இருக்கு, அதுல 1 gram equivalent of electrolyte இருக்கு. 1 gram equivalent of electrolyte இருக்கு. அதுல இருக்கிற எலக்ட்ரோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 மீட்டர் அப்பார்ட்டா இருக்கு. 1 மீட்டர் அப்பார்ட்டா இருக்கு. அப்போ நம்ம சொல்யூஷனுடைய கண்டக்டன்ஸ் எவ்வளோ? அதுதான் என்னது? இட் இஸ் த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் உடைய ஃபார்முலா எழுத போறோம். ஸோ திஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்னது? இது வந்து காப்பா, ஸ்மால் கே மாதிரி போடணும். காப்பா, ஓகே, சீமன் பர் மீட்டர் இன்டூ 10 to the power -3. இப்போ இது என்னது? ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். அப்போ நம்ம இங்க கிராம் ஈக்குவலன்ட் பர் கிராம் ஈக்குவலன்ட் மீட்டர் கியூப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
per gram equivalent meter cube divided by n, which is normality. புரிஞ்சுதா? இது கண்டிப்பா எழுதணும். Equivalent conductance is given by, is defined as conductance of volume meter cube of electrolytic solution. இந்த அந்த சொல்யூஷன்ல 1 gram equivalent of electrolyte, அததான் நம்ம சொல்றோம். 1 gram equivalent of electrolyte எடுத்துக்கிறோம். அதோட electrolytes 1 meter apart இருக்கு. 1 meter apart இருக்கு. சரி, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். ஒரு வாட்டி படிச்சா பத்தாது. 1 or 2 times இதை ஸ்பிளிட் பண்ணி படிங்க. சரியா? Equivalent conductance is defined as the conductance of volume meter cube of electrolytic solution. இது வரைக்கும் ஒன்று. Conductance of volume meter cube of electrolytic solution. அது வந்து ஒரு conductance containing 1 gram equivalent of electrolyte. 1 gram equivalent of electrolyte அதுல இருக்கு. In a conductivity cell in which electrodes are 1 meter apart. அந்த electrode 1 meter apart இருக்கு. புரிஞ்சுதா? ஆமா, புரியாது. கொஞ்சம் கவனிங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸோட கவனிங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா mention the factors affecting electrolytic conductance. ஓகே, இந்த electrolytic conductance என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது? இட் இஸ் a 3 mark question. 3 mark questionல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, so solvent of high dielectric constant. ஓகே, show high conductance. Dielectric constant என்னது? பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் அதிகமா இருக்கு அப்படின்னா அது நமக்கு கண்டக்டன்ஸ் அதிகமா காட்டும். ஹை டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருந்தா நமக்கு வந்து கண்டக்டன்ஸ் அதிகமாகும். கண்டக்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியம். மறக்காதீங்க, நான் இது சொல்லி தரேன். இங்க பாரு, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் கீவேர்ட் படிச்சுக்கோ, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருந்தா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டினா என்னது? அடர்த்தி. ஓகே, சோ இப்போ நான் ரொம்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே நம்ம வந்து கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இமேஜின் அந்த எலக்ட்ரான் தான் பால் அப்படின்னு வச்சுக்கோ. தண்ணி வாட்டர்ல சூப்பரா மூவ் ஆகுமா இல்ல ஆயில்ல சூப்பரா மூவ் ஆகுமா? சாரி, நம்மளுடைய பால் வந்து வாட்டர்ல நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆக முடியுமா, ஆயில்ல ஃபாஸ்டா மூவ் ஆக முடியுமா? அஃப்கோர்ஸ் வாட்டர்ல தான், இல்லையா? வாட்டர்ல தான். ஆயில்ல மூவ் ஆக கஷ்டமா இருக்கும், ஏன்னா விஸ்கஸா இருக்கு. ஸோ திக்னஸ் அதிகமா இருந்தா மூவ்மெண்ட் கம்மி ஆயிடும். ஸோ விஸ்காசிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். அடுத்த பாயிண்ட் என்னது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? ஏன்னா நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மாலிக்யூல்ஸ் நமக்கு அதாவது பிரேக் ஆகும். ஸோ இதோ பாரு, தேர்ட் பாயிண்ட் என்னது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் a solution increases with increase in dilution. நான் தான் கை வச்சிட்டேன். ஓகே, ஸோ increases with dilution. ஓகே, ஸோ நம்ம dilution இன்க்ரீஸ் பண்ண ஓகே. So this is because for strong electrolyte interionic force of attraction decreases with dilution. அதாவது ஒரு அயானுக்கும் இன்னொரு அயானுக்கும் இருக்கிற அட்ராக்ஷனை தான் இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் இன்க்ரீஸா இருந்துச்சுன்னா கனெக்ட் போவே முடியாது. நான் வீட்டில் விட்டு வெளில வர மாட்டேன், எங்க அம்மா அப்பா கூட செம்ம அட்டாச் அப்படின்னா நம்ம வெளியில போவே முடியாது, இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இங்க பாரு, ஃபோர்த் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ்டா இருந்தா என்ன ஆகும்? இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் இன்க்ரீஸா இருந்தா கண்டக்டிவிட்டி கம்மி ஆயிடும். ஓகேவா? ஃபிஃப்த் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன ஆகுது? டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சூப்பர். ஸோ திஸ் இஸ் தட் பாயிண்ட். ஓகே, கிளியர்? ஸோ 5 பாயிண்ட்ஸ் அப்பா இருக்கு. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருந்தா நம்மளுடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். விஸ்காசிட்டி இருந்தா கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். விஸ்காசிட்டி அதிகமாச்சுன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா கண்டக்டன்ஸ் அதிகமாகும். இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் இருந்தாலே கண்டக்டிவிட்டி கம்மியாகும். டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஓகே. So இப்போ அடுத்து பாருங்க, we are going to complete last partல இருக்கும். Are you all listening?
Yes. So what are the applications of Kohlrausch law? Some important. இது வந்து Kohlrausch law கூட சேர்த்தே கேட்பாங்க. So calculation of molar conductance at infinite dilution. Molar conductance நம்ம calculate பண்றதுக்கு யூஸ் பண்றோம். Molar conductance calculate பண்ண நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்து calculation of degree of dissociation of weak electrolytes. Degree of dissociation க்கு இதெல்லாமே நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இந்த சாப்டர்ல யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ப்ராப்ளம்ஸ் டீச் பண்றதுக்கு முன்னாடி நான் தியரி பார்ட் டீச் பண்றேன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். calculation of solubility of sparingly soluble salts. மூணு ஞாபகம் வச்சுக்கோ. MDS அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ, இல்ல ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னது? molar conductance, degree of dissociation and then solubility. Molar conductance at infinite dilution of a weak electrolyte. Weak electrolyte உடைய molar conductance, degree of dissociation and then solubility. புரிஞ்சுதா? Are you all clear? Okay பா. So பாருங்க, இந்த சாப்டர்ல இருக்கிற நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த எல்லா क्वेश्चनையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல பாப்போம். ஏனா இந்த சாப்டருடைய ப்ராப்ளம் தோ உங்களுடைய செகண்ட் மிட் டர்முக்கு அது செம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது. கம்பல்சரியில கேட்பாங்க எனிவே. ஆனா பப்ளிக்ல கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து தான் வர போகுது. ஓகேவா? And then we have completed all these questions. Okay? So இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So இதுடைய நோட்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ you will be joining our Telegram and WhatsApp channel. நாங்க வந்து நோட் சென்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, 11th க்கு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் அகிலேஷ். டெய்லி 6:30 க்கு லைவ் இருக்குப்பா. 7:30 க்கு வீடியோ இருக்கு 11th க்கு. இன்னைக்கு கூட போயிருக்கு பாருங்க. ஓகே, so this MVSAT I want to tell you நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. Tomorrow you have exam and then 27th எக்ஸாம் இருக்கு. சரியா? So இது என்னது அப்படினா anyway நீங்க 12th முடிச்சிட்டு you are going to write NEET, JEE இந்த மாதிரி entrance examination all India லெவல்ல all India students கூட நீங்க compete பண்ண போறீங்க. ஓகே, சோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்படி prepare பண்ணனும் அப்படினு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு wake up call வேணும் அப்படினா this exam is for you. It is free of cost and you can become a national champion. Okay வா? இது free of cost தான். இப்போவே எல்லாரும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடு. 12th standard public diversion அப்படி நினைக்காத, அட்டெண்ட் பண்ணி பாரு. அப்போதான் ஓகே நம்ம இதே சாப்டர்ல இருந்து எப்படி நீட் லெவல் JEE லெவல்லலாம் क्वेश्चन கேக்குறாங்கன்னு தெரியும். நீங்க நீட்டோ JEE எழுத போறீங்கன்னா அந்த பர்టిక్యులர் எக்ஸாம்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதோட டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. சரியா? சோ இதுல நீங்க வின் பண்ணீங்க அப்படினா 1 crore worth of reward prizes இருக்கு. and பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய வேதாந்தா உடைய கோர்சஸ்ல உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஐபேட், பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. சோ மோர் தென் ஆல் தீஸ் கிஃப்ட்ஸ் உங்களுக்கு நீட் JEEக்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்க நீட்டோ JEEயோ எழுதினீங்கன்னா என்ன ரேங்க் வருவீங்க அப்படின்னு ஒரு வேக் அப் கால் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். சோ டூ ரெஜிஸ்டர். கிளியர்? ஆமா, ஷீ நடத்தல, ஷீ எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறேன். Okay? Clear? Super. How was the session? Session புரிஞ்சுதா? Do you understand? Okay? Super பா. Okay, whatever doubt you have, let me know in the comment section. Class எப்படி போச்சு? இன்னைக்கு ஒரு satisfied-ஆ இருந்ததா? ஷீ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தருவேன். and இந்த சாப்டர்ல இருக்கிற மத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस and then problems-உம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாப்போம். ஓகே, கிளியரா? சூப்பர் பா. ஓகே, சூப்பர். நாளைக்கு உங்களுக்கு லைவ் செஷன் இருக்கு. tomorrow you have live session. come, you have physics class tomorrow. நாளைக்கு சண்டே சேம் 7:30 க்கு உங்களுக்கு லைவ் இருக்கு. so tomorrow do not miss to join the live session. clear? ஓகேவா? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதா? 1 hourல இவ்ளோ क्वेश्चन படிச்சிட்டோம் அப்படினு? கண்டிப்பா உஷா. டெலிகிராம்லயும் மெசேஜ் பண்ணுங்க. ஆர்கானிக் இத முடிச்சிட்டு தான். ஓகே, இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு ஆர்கானிக் பார்க்கலாம். தனுஷ் நிறைய क्वेश्चन நடத்தல, ஷீ மட்டும் இல்ல, இதுக்கு இருக்க மீதி எல்லா क्वेश्चनமே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சூப்பர்ப்பா. ஓகேப்பா, பை பை, ஆல் தி வெரி பெஸ்ட். வேற என்ன டவுட்னாலும் கண்டிப்பா let me know in the comment.